السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கியவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும்
இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவில் திருமறை திருக்குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தும் சில படிப்பினைகளை நம்முடைய வாழ்வின் வெற்றிக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது மனித சமுதாயம் எல்லா நிலைகளிலும் தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது வாழ்க்கை வசதியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, மருத்துவம் சார்ந்த துறைகளாக இருந்தாலும் சரி, கடும் சவாலான நோய்களுக்கெல்லாம் கூட மருத்துவத்துறை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறத பார்க்குறோம். தொழில்நுட்பம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் ஒரு செய்தியை அதிகமான மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்னா வருடக்கணக்கில் முயற்சித்தா கூட முடியாது. இன்றைக்கு உலகமே ஒரு கிராமம் போல என்று சொல்வதைப் போல சில நிமிடங்களில் உலகம் முழுக்க ஒரு செய்தியை கொண்டு போக முடியும். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிறது இன்றைக்கு நம்ம அடுத்த வினாடி நமக்கு தெரிகிற அளவுக்கு பெரும் மாற்றமாக தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறது. கண்டுபிடிப்புகள், வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு மனிதன் சொகுசாக வாழ்றதுக்கு எப்படிலாம் வாழ முடியும் என்று புதிதாக கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். கடந்த காலத்தில் இருந்ததை விட எல்லா நிலைகளிலும் இன்னைக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் இழந்து தவிக்கிறதையும் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமான மக்களில் மனிதர்கள், அது இந்த காலகட்டத்தில் வேகமான விரைவாக போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமான மக்கள் எல்லாத்தையும் அடைந்த பின்னால் கூட ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், அமைதி, சாந்தம், சமாதானம், நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை இன்றைக்கு மனித சமூகம் இழந்து தவிக்கிறது. பார்க்குறோம், நம்ம எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டவர்களால் கூட நிம்மதியாக வாழ முடியல. ஒரு விரக்தி மனப்பான்மையில தான் வாழ்கிறாங்க. செல்வம் இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று மனிதர்கள் அநேகர் நினைக்கிறோம். ஆனால் பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியான பல பேர் இந்த உலகத்தில் தற்கொலை முடிவுக்கு போனதையும் நம்ம செய்திகளில் படிக்கிறோம். காஃபி டே என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தை சார்ந்தவர், உங்களுக்கெல்லாம் தெரியும், பல கிளைகள் வச்சிருக்கிறார். 26,000 கோடிக்கு அதிபதி ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னால். சினிமா துறையிலே இப்போ ஒரு ப்ரொடியூசர், உங்களெல்லாம் நம்ம செய்தி படித்தோம், வயதானவர், நம்ம கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. திடீரென கடற்கரையில் சென்னையில் ஒரு இடத்துல போகிற வழியில் நிறுத்துறார். அங்கேருந்து எட்டி குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். வயசானவர், மனசில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. அப்போ பார்க்குறோம், மருத்துவத்துறையில் உயிர் காக்க போராடக்கூடிய மருத்துவரில் ஹார்ட் சர்ஜன் சொல்லி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவர் மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டார். கீழே வந்துட்டார் டாக்டர், தன்னை மாய்த்துக் கொள்கிறார். நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, பல உயிரை காக்க போராடினவர். காவல்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியை விட கொஞ்சம் உறுதியான மனப்பான்மை இருக்கவங்க தான் அங்கே போவாங்க. ஏனென்றால் மோசமான மனிதர்களோடு அவர்கள் கையாள வேண்டியிருக்கும் வாழ்க்கையில். அவங்களில் பல உயர் அதிகாரிகள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சென்னையில் டிஜிபியாக இருந்தவர் கடந்த காலத்தில் சூசைட் பண்ணி செத்து போனார். அப்போ தற்கொலை போகிற அளவுக்கு மனிதர்கள்ட்ட விரக்தி மனப்பான்மை இருக்குது. இன்னும் நம்ம நினைக்கலாம், வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லைங்களா, வளர்ந்த நாடுகள், அமெரிக்காவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க பெரும்பான்மை மக்கள். 40% மக்கள் உறக்கம் இல்லை. மனசில் எவ்வளவோ வாழ்க்கை வசதி, நம்ம நினைக்கிறோம் பெரிய நாடு வளர்ந்துருச்சு, உலகத்தையே ஆட்டி படைக்கிறான், உள்ளத்தில் அமைதி இல்லை, நிம்மதி கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வருடத்திற்கு தூக்கத்திற்காக அமெரிக்கர்கள் செலவு செய்யக்கூடிய தொகை $30 பில்லியன். இந்திய ரூபாயில் 2.5 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளோங்க? 2.5 லட்சம் கோடி ரூபாய். எதுக்கு? தூங்குறதுக்கு, அதுக்கான ஸ்லீப்பிங் டோஸ் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது. அப்போ எந்த மாதிரியான வாழ்க்கை நிலையில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ பார்க்குறோம், நம்ம யாரை பார்த்தா கூட ஒரு அமைதி இல்லை, வறுமை வாட்டுது.
கடன் தொல்லையில் சிக்கி தவிக்கிறத மக்களை பார்க்குறோம். கடனால் சூழப்பட்டு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, அமைதி இல்லையே என்று வாழக்கூடிய மக்கள். செல்வத்தையும் செல்வாக்கையும் அடைஞ்சி ஓரளவுக்கு வசதியாக இருக்காங்க, ஆனால் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியலையே. குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியோட பிரச்சனை, மனைவி கணவனோட பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்த இடத்துல அங்கே ஒரே சங்கடம். குழந்தைகள் வாழ முடியாமல் வீடுகளுக்கு திரும்பும் பொழுது அதில் ஏற்படுகிற மனவிய துன்பம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகப்பிரிவினையில் சண்டை, கேஸு, கோர்ட்டுன்னு அலையக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். எதுவுமே இல்லையா, பிரச்சனைகள் எதுவுமே இல்லையா, உறவுகளுக்குள்ள சண்டைகள் எதுவுமே இல்லையா. யாருக்காவது ஒருவருக்கு நோய், கடுமையான நோய், மருத்துவம் பார்த்தாலும் குணமாக மாட்டேங்குது. குடும்பத்தில் யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நோய், அல்லது நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நோய் ஏற்பட்டுச்சுன்னா அமைதி இழந்து போய் விடுகிறது. அப்போ பார்க்குறோம் அந்த நோயோடு மனசில் ஒரு அமைதி இல்லாமல் காசு பணமெல்லாம் இருக்குது, நோய் ஒரே அமைதி இல்லாத ஒரு சூழல் உருவாகுவதை இன்னைக்கு பார்க்குறோம். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஆக மொத்தம் எல்லா பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. யாரை பார்த்தாலும் என்ன போங்க, சம்பாதிக்க நல்லா நிம்மதி இல்லைங்க, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சங்கடங்க என்று இன்னும் சொல்வதா இருந்தால் இஸ்லாத்துக்கு வெளியில அதிகமாக நமக்கு இன்னைக்கு அதிகரிச்சு போச்சு. இன்னைக்கு அதுக்கான தீர்வை தேடுறேன்னு சொல்லி தவறான வழிகளுக்கு போகக்கூடிய மக்களை பார்க்கணும். போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, நிம்மதி இல்லை அதனால குடிக்கிறேன் என்று இன்னும் தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய காட்சிகளை வெளியில பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இதுக்கு தீர்வு என்று சொல்லி என்ன செய்யறாங்க படிச்சவங்க என்ன செய்யறாங்க, பெரிய ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் அமைதி இல்லை, நிம்மதி இல்லைன்னா அதுக்கு தீர்வு தேடுறாங்க. என்ன செய்யறாங்க, நேராக மருத்துவர்கள், இதற்காக படித்தவர்கள், இதுலேயே டாக்டரேட் வாங்கி உட்காந்துட்டு பல்லாயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தரப்படுது, அவங்களுக்கு கவுன்சிலிங் தெரப்பி என்று ஒன்று வச்சு அவங்களுக்கு போதனை, இப்படி இப்படி நடந்துக்குங்க, இப்படி இருங்க, உங்கள் மைண்டை இப்படி மாற்றுங்க என்று அவங்களுக்கு போதனை. நீங்கள் டூர் போயிட்டு வாங்க, கடற்கரைக்கு போங்க, எங்கேயாச்சும் ஒரு குளிர் பிரதேசங்களுக்கு, மலை பிரதேசங்களுக்கு டூர் போயிட்டு வாங்க என்று சொல்லித்தரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஆன்மீக வகுப்புகளுக்கு போங்க என்றெல்லாம் உலகத்தில் பிரச்சனைகளுக்கு அமைதியை தேடுவதற்கான வழிகாட்டுதலை இன்றைக்கு மக்கள் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்குறோம். இவைகள் எல்லாம் இந்த தியானம், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, மருத்துவரை பார்க்கறது, கவுன்சிலிங் பண்ணுறதெல்லாம் தற்காலிக நிவாரணத்தை தருகிறது, தராமல் இல்லை. ஆனால் முழுமையாக மனுஷன் அதிலிருந்து மீட்கிறது இல்லை. எதை வச்சு சொல்லலாம், பிரச்சனை அதை விட அதிகமாக இருந்தால் அவர்களால் மீள முடியறதில்லை. பிரச்சனை அதை விட அதிகமாக இருந்தால் எந்த நேரமும் திரும்பவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுது, திரும்பவும் அந்த சங்கடத்திலே அந்த துன்பத்திலே அவர்கள் போய் விழுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் இதற்கு என்ன சொல்லுது? இந்த மாதிரி உலகத்தில் இப்படி அமைதி இழந்து நிம்மதி இழந்து சங்கடத்தோடு வாழுகிற மக்களுக்கு, முஸ்லீம்கள் இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் அநேகரை பாருங்க, இஸ்லாத்துடைய வாடை இல்லாத வாழ்க்கை, ஆனால் பார்த்தால் ஒரே கஷ்டம், ஒரே சங்கடம், ஒரே சஞ்சலம், ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலில் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கம் இதுக்கு என்ன வழியை சொல்லுகிறது, இதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன, இதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, முதலாவதாக இஸ்லாம் சொல்லுது, பிரச்சனை சிறுசோ பெருசோ, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்னன்னா இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது இல்லை. இந்த துன்பம் தீர்க்கப்படக்கூடியது, இந்த கஷ்டம் உங்களை விட்டு அகலக்கூடியது, இந்த வாழ்க்கை அற்பமானது, இந்த துனியா எப்படிப்பட்டது, இது துன்பத்தை உங்களுக்கு தருகிறதா, இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது இல்லை. நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொண்டால், நீங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டால், நீங்கள் விளங்கி உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய உள்ளத்தை, உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொண்டால் சாதாரணமாக இதில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்களுக்கு பெரிய நீங்க அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற பரிசு இருக்கிறது. குர்ஆன் சொல்லுது பரிசு இருக்குது, தற்காலிகமானது, அது மரணம் என்பது முடிவல்ல, உங்களுக்கு தொடர்கிறது, அங்கே உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. குர்ஆனிலே ஓதுகிறோமா இல்லையா, எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா தான். என்ன ஓதுகிறோம், 94வது அத்தியாயம், அலம் நஸ்ரஹ் லக சத்ரக், அதில் ஓது வருகிறோமா இல்லையா, அதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ், இன்ன ஹுஸ்ரி யுஸ்ரா, ஹுஸ்ரி யுஸ்ரா 2 முறை சொல்லப்படுகிறது. துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கிறது, துன்பத்தோட போயிடல. 2வது நாள் இன்பத்தை சொல்றான், கஷ்டத்துக்கு பிறகு எளிது இருக்கிறது, உங்களுக்கு இடையூறுக்கு பின்னால் நல்லது இருக்கிறது. குர்ஆன் நற்செய்தி சொல்லுகிறது, உங்களுக்கு நல்லது இருக்குது, கஷ்டத்தோட போயிடாது. டெம்பரவரியான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைலாம் என்ன, டெம்பரவரியான பிரச்சனைகள், இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எதிர்கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னும் சொல்றதா இருந்தா,
உங்கள் ஈமானை நீங்கள் சீராக்கினால், நம்பிக்கையை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால், சூரா யூனுஸ் 10வது அத்தியாயம் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சொல்றான், கவலை இல்லை, பயம் இல்லை. யாருக்கு? அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் கிடையாது, துக்கம் கிடையாது, கவலை கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். முடியுமா? உலகத்துல துக்கம் இல்லாம, கவலையே இல்லாம, பயமே இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியுங்களா? அப்படி வாழ்ற மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கானா? டொனால்டு ட்ரம்ப் இருக்காரா? எந்த நிமிஷம் மைண்ட் தானே சாகிறான், அவ்வளோ இது பவரா உட்காந்துக்கிட்டு. அப்ப என்ன காரணம்? முடியாத மனுஷன். அல்லாஹ் சொல்றான், நீ ஏழையா இருக்கலாம், நீ யார் என்று அறியப்படாதவரா இருக்கலாம், நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உன்னிடத்தில் இருக்க வேண்டிய அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, அந்த சீரான மார்க்கத்தை விளங்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை வந்து விட்டால், அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். பயம் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் உங்களை ஒன்றும் செய்யாது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? பயம் வரும், கவலை வரும், எல்லாம் வரும், ஒன்றும் செய்யாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அது நோய் வரும், அதை விட மருந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நோய் ஒன்றும் செய்யாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கை ஒரு ஏமாற்றக்கூடியது. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாத்துறவனும் உங்களை ஏமாத்திட வேண்டாம், கவனமாயிருங்க. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? லைபுல் லஹ்வா என்று குர்ஆன் சொல்லு. பல இடத்துல எல்லாம் சொல்றான். 10வது அத்தியாயத்துல 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்துல லைபுல் லஹ்வா, வீணு விளையாட்டு. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? வீணுப்பா. அல்லாஹ்வே சொல்ற, படைச்சவனே சொல்றான், நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், நீ அதிகாரத்தில் இருக்கலாம், நீ பெரிய கண்ணியத்திற்குரியவராக மக்களால் போற்றப்படலாம், ஆனா உன் வாழ்க்கை வீணு. இது விளையாட்டு, சும்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செல்வத்தையும் பிள்ளையும் ஆண் மக்களையும் பெருக்கி கொண்டு ஒருவருக்கொருவர் பெருமை அடிப்பதுதான் இந்த வாழ்க்கை. எனக்கு எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு தோட்டம் இருந்து தெரியுமா, எனக்கு 4 பசங்க 2 பெண் குழந்தை என்று பேசுவதற்காகவே ஒழிய ஒன்றும் கிடையாது இந்த வாழ்க்கை. இது யார் சொல்றா? நம்மை படைத்தவன், இந்த வாழ்க்கையை தந்தவன் சொல்றான். இது ஒன்றும் கிடையாது இந்த வாழ்க்கை, இது ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க. என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கைக்கு காலகட்டம் எவ்வளவு தெரியுமா? அசருக்கும் மகரிபுக்கும் என்ன டைமோ அவ்வளவுதான் இந்த வாழ்க்கைங்கிறாங்க. 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. கடந்து வந்த வாழ்க்கையை சிந்தித்தால் ஒன்றுமே இருக்காது. என்ன செஞ்சோன்னே தெரியல, ஒரு கற்பனை. வயசு இவ்வளவு ஆகிருச்சு, அவங்கவுங்க வயசுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒன்றுமில்லாத ஒரு போலியான வாழ்க்கை, ஒரு பிம்பம் தான் இந்த வாழ்க்கைங்கிறத குர்ஆன் திரும்ப 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 மூமின்களுக்கு சொல்லி தருது. சொல்லிவிட்டு அல்லாஹ் இதே சூரா யூனுஸ்ல 25வது வசனத்தில் அல்லாஹ் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ தாரிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், அமைதி இல்லத்துக்கு வாங்க மூமின்களே, அப்துல் காதரே, இப்ராஹிமே, ஆயிஷாக்களே, ஃபாத்திமாக்களே, துனியாவை வச்சுக்குங்க, அமைதி இல்லத்துக்கு வாங்க. அல்லாஹ் கூப்பிடுறான், சொர்க்கத்துக்கு வாங்க. அமைதி இல்லம்னா என்ன? சொர்க்கத்துக்கு வாங்க. சொர்க்கத்துக்கு வர்ற வேலையை பாருங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு என்ன வேலை? உலகத்துல என்ன செஞ்சாலும் நிரந்தர அமைதி கிடைக்காது. உலகத்துல என்னங்க, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும், ஒரு பிரச்சனையை சரி செஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும். பிரச்சனையை சரி செய்வதுதான் வாழ்க்கை. பிரச்சனையே இல்லாத ஒரு நாள் வரும், அன்னைக்கு மலக்குல் மௌத் சலாம் சொல்லுவார், நம்ம வாழைக்கு முஸ்லாம் சொல்லி போயிட வேண்டியதான். அப்ப பிரச்சனை வராட்டி என்ன ஆகும்? அன்னைக்கு நம்ம கதை முடிந்தது என்று அர்த்தம். அப்போ பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும், அமைதி முழுசா கிடைக்காது, ஓரளவு இருக்கும். நிரந்தரமான அமைதி வேணுமா? சொர்க்கத்துக்கு வாங்க. அல்லாஹ் அழைக்கிறான். ஒரு கல்யாண பத்திரிகையை வச்சு முக்கியமானவர் கூப்பிட்டாருன்னு வைங்க, மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, 10ஆம் தேதி அவர் கூப்பிட்டாரு, கல்யாணத்துக்கு போயாருன்னு மறந்துடக்கூடாது. எப்படி முஸ்தீப் எடுக்கிறோம், கவனப்படுறோம். அல்லாஹ் சொல்றான், மூமின்களே சொர்க்கத்துக்கு வாங்க, அதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க, வேலை செய்யுங்க, அதுக்காக நீங்க வாழுங்க, அதை நோக்கி போங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ், வஸாரிஉ, விரைந்து வாருங்கள், டைம் இல்லை, சீக்கிரம் வாங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப கம்மி, சீக்கிரம் வாங்க. வஸாரிஉ, விரையுங்கள், ஓடி வாருங்கள். குர்ஆன் கூப்பிடுது, ஓடி வாருங்கள். அல்லாஹ்வுடைய, அதாவது ரப்ப அருளுக சமாவாத்தி வல்லல், வானம் பூமி அளவுள்ள அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அந்த சொர்க்கத்துக்கும்
விரைந்து வாருங்கள் என்று திருக்குறானிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை கூப்பிடுகிறான். வானம் பூமியுள்ள சொர்க்கம். அன்புக்குரியவர்களே, சொர்க்கங்கிறத கற்பனையே செய்ய முடியாது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த மனமும் கற்பனை செய்ய முடியாதான் சொர்க்கம் அல்லாஹ்வுடையது. உதாரணத்துக்காக அல்லாஹ் சொல்றான், வானம் பூமி அளவுள்ள சொர்க்கம். வானம் பூமி அளவுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிற இந்த உலகம் இவ்வளோ பிரம்மாண்டம். சூரியனை பார்த்தீங்கன்னா பூமி ஒன்றுமே கிடையாது. பூமியை விட சூரியன் 10 லட்சம் மடங்கு 11 லட்சம் மடங்கு பெருசு. சூரியனை விட பிற கோள்கள் இருக்கு பாருங்க, அதை பார்க்கும்போது சூரியன் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு ரோ கேஸ்பியான்னு ஒரு நட்சத்திரம், அது பார்த்தீங்கன்னா சூரியனை விட 1 லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. மேலே ஆகாயத்தில் அல்லாஹ் கேலக்சி கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லி மில்கி வே பால்வெளி மண்டலம் என்று விஞ்ஞானம் சொல்லுது. இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் இருக்குது 7 வானம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு மேலே அரிசி குருசு. அப்போ இது எல்லாம் சேர்ந்தா ஒரு உலகம் இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சும்மா லேசாக நம்ம சிந்தனைக்காக எப்படி இருக்கும், அதுதான் சொர்க்கத்துடைய அளவுகோலாக அல்லாஹ் லேசாக சொல்கிறான். அது நம்மளால் கணிக்க முடியுது. நம்மளுக்கு தெரியுதுல இந்த மில்கிவேவும் பால்வெளி மண்டலமும் இதுதான். அதுக்கு மேலே தெரியாது, அது பிரம்மாண்டம், இதை விட பிரம்மாண்டமாக இருக்கலாம். அப்போ அப்பேற்பட்ட சொர்க்கத்துக்கு விரைந்து வாருங்கள். இந்த போலியான வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து போய் விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்குறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்து விட்டால், சின்ன பிரச்சனை வந்தால் துவண்டு போயிடுறோம், கவலைப்படுறோம், அப்படியே துக்கம் தொண்டை கிடக்குது. மருத்துவர் ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டா கவலை போட்டு வாட்டுது. ஒரு வியாபாரம் இல்லையா, எல்லாமே இழந்து போய் என்னடா வாழ்க்கை, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறோம். குடும்பத்தில் ஏதாவது சங்கடமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் நல்லா தான் இருக்கிறேன், தொழுதுட்டு தான் இருக்கிறேன், துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்லுவாங்க என்ன அல்லாஹ் சோதிக்கிறோம் அப்படிங்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிலைமை வருது, ஏன் நம்ம உள்ளத்தில் தடுமாற்றம் வருகிறது என்று சொன்னால், படைத்தவனுக்கு தெரியும் மனுஷன் இப்படித்தான் இருப்பான். அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், எடுத்து 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 காட்டுகிறான். எதை எடுத்து காட்டுறான்? சொர்க்கத்தை பற்றி வர்ணனை செய்யாத எந்த வசனமும் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, ஆரம்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு அத்தியாயத்தில் ஒரு ஓரத்தில் உங்களுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் முடிச்சிருக்கலாம். அப்படி முடிச்சிருக்கானா? குர்ஆன் பூரா 1ஆம் ஜுஸ்ல ஆரம்பிச்சு அலிஃப்லாம் ஆரம்பிச்சு அன்னாஸ் வரை நீங்க பாருங்க, திரும்ப 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 பல இடங்களில் நூற்றுக்கணக்கான இடங்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை வர்ணனை செய்கிறான். அதை எடுத்து எடுத்து காட்டுறான். இந்த பாருங்க, உங்களுக்கு இதாக வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத எதையெல்லாம் உங்கள் மனம் நாடுகிறதோ அதை விட சிறப்பானதாக வச்சிருக்கிறேன், அதை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் எடுத்து எடுத்து ஏன் சொல்றான்? உள்ளத்துல போய் அது நின்று விட்டதுன்னு வைங்க. ஒருவர் அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அதை மனசுல ஆழமாக பதிய வைத்து விட்டார். நம்மை பொறுத்த வரைக்குங்க, நம்ம நம்பாம இல்லை, சொர்க்கத்தை நம்பாம இல்லை, ஆகரத்தை நம்பாம இல்லை, ஆனால் நம்ப வேண்டிய அளவு நம்பவில்லை. நம்ப வேண்டிய அளவு ஒரு கொள்கையா சின்னதுலேயே நமக்கு ஊட்டியாச்சு. அப்படி இருக்கிறமே ஒழிய அது மேல உறுதி, அது மேல ஒரு பிரியம், அது மேல ஒரு மஹப்பத், அதை அடையணுங்கிற வேட்கை நம்ம இடத்துல இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். அதுக்கு யார் என்று கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பாங்க, அவங்க அதாவது சகுனம் பார்க்க மாட்டாங்க, மருத்துவம் பார்க்க மாட்டாங்க என்ன காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் மேல அந்த ஓதி கட்டுறது, இந்த மாதிரி தாயத்து தட்டு ஓதி பார்க்கறது, இந்த வேலை இல்லாம அல்லாஹுதான் என்று வாழுவார்களே, அவர்களில் 70,000 பேர் சொர்க்கம் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சொன்ன உடனே எந்திரிக்கிறார் ஒரு சகாபி, உக்காசா ரலியல்லாஹு, அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் ஒருவராக ஆக்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க, சகாபாக்கள்கிட்ட என்னமோ சொல்றாங்க, அப்படி இல்லை, சொர்க்கன்னு ஒன்று உடனே எந்திரிச்சாங்க. யா அல்லாஹுடைய தூதரே, நானும் அதில் ஒருவராக எனக்கு துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீரும் அதில் ஒருவர் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே மதீனத்து தோழர் ஒருவர் எந்திரிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் அதில் ஒருவராக ஆக்குவதற்கு துவா செய்யுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உக்காஷா முந்தி விட்டார், உட்காருங்க. உக்காசா முந்திட்டாரு, அவர் கேட்டார் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அல்லாஹ் அதனை ஆமீனாக்கி விட்டான். அன்புக்குரியவர்களே, அப்ப இதுல நமக்கு தெரிவது என்ன?
ஆர்வம், அந்த வேட்கை உள்ளத்துல வந்துருச்சுன்னா, உலகத்துல வீடு இல்லையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, காலமெல்லாம் பாடுபடுறோம், ஒரு 2 சென்ட்ல வீடு வாங்க முடியலையே என்ற வேதனை இருக்கா? பொறுத்துக்குங்க, தற்காலிகம், டெம்பரவரி. அங்க என்ன இருக்குது? வீடு ரெடியா, மாடி. குரான் எடுத்து பாருங்க, தெளிவா வாழ்ந்தையா, அங்க உங்களுக்கு பேலஸ் இருக்குது. நம்பிக்கை இருக்கா? நம்மளுக்கு லேசா இருக்குது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தா இது இல்லாததை பத்தி கவலை வராது. இங்கே உடல்நல கோளாறு இருக்கா? அங்கே ஆரோக்கியம் தான், எந்த கோளாறும் இல்லை. இங்கே உணவுக்கு பிரச்சனையா? அங்கே விதவிதமான உணவுகள் இருக்கிறது. இங்கே உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கிடைக்கலையா? அங்க ரெடியாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு வேற மாதிரி உடலில் கோளாறு இருக்கா? அங்க அது கிடையாது. உங்களுக்கு யார் மீதாவது விரோத குரோதம் இருக்குதா? அல்லது உங்களை யாராவது விரோத குரோதமா பார்க்கறாங்களா? சொர்க்கத்தில் அது கிடையாது. மரணம் இல்லாத வாழ்க்கை, நீடிச்ச வாழ்க்கை. இந்த உலகத்துல கோடிக்கணக்கில் இருந்தாலும் பயந்துக்குவான் மனுஷன். அப்புறம் பின்னாடி வருமானம் எல்லாம் போனா என்ன செய்யறது? அங்கே பயம் இல்லை, எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று குரான் அடிச்சு சொல்றதுக்கு என்ன காரணம்? உள்ளத்துல பதிய வை, பயம் போயிடும். இது மேல முகப்பத்து வை, வந்தா சந்தோஷம், வரலாடி கவலைப்பட மாட்டான், வந்தாலே ஆட்டம் போட மாட்டான். உலகத்துல நிறைய எல்லாம் கொடுக்குறான், ஆனால் அவங்களுக்கு சாதாரணமா தெரியும், அது ஒரு பெருசா தெரியாது. அதனால தான் பாருங்க, அல்லாஹ் குரான்ல பல சம்பவங்களை, நல்லவர்களுடைய வாழ்க்கையை பாடமாக நடத்துகிறான். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய நல்லடியார்களே, சகாபாக்கள் நம்மள மாதிரி மனுஷர் தான், பாவத்துல ஈடுபட்டு கொண்டு வந்தவங்க தான். எந்த அளவுக்கு அவங்க பாவம் இருந்துச்சு? குந்தும் அலா சஃபா ஹுஃபரத்தி மினன்னார், குரான் சொல்லுது. நரகத்தின் கரை மீது இருந்தார்கள், விட்டிருந்தா உள்ள போயிருப்பாங்க. அப்படி இருந்த மக்கோ எப்படி ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவானுங்க, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள்ங்கிற மாற்றம் வந்துச்சு. ஒரு விஷயம்தான், உலகத்தை ஒண்ணுமில்லை, சொர்க்கத்தை நேசிச்சாங்க. சொர்க்கம் இருக்குதுங்கும் போது அவங்க பட்ட அந்த கஷ்டம் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு படிச்சா இப்படி எல்லாம் கஷ்டப்பட முடியுமா, இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக முடியுமா, எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் நினைக்கிறோம். ஒரே காரணம் தான், இந்த கஷ்டத்துக்கு பின்னால் நல்லது இருக்குது, சொர்க்கம் கிடைக்குது, சொர்க்கம் ரெடியா இருக்குது, அப்ப இதுக்கு படலாம், தப்பு கிடையாது என்ற எண்ணத்தை ஆழமா விதைத்ததால் தான் அவ்வளவு துன்பங்களை அந்த மக்கள் தாங்கினார்கள். அவ்வளவு கஷ்டம், அடி உதை, கொலை செய்வது, தன்னுடைய குழந்தைகளை கொல்வது, மனைவி கொல்வது, கண்ணு முன்னாடி பொருளாதார சேதப்படுத்துவது, வாழ விடாமல் அங்கிருந்து மக்காலிருந்து விரட்டி அடித்து மதினாவில் வந்து, ஊர்ல வசதியா இருந்தவங்கெல்லாம் மதினால வந்து அகதியை போல யாராவது கொடுத்தா பரவாயில்லைங்கிற பசியிலும் பட்டினியிலையும் அங்கே போய் பாருங்க, மதினால மஜிது நபவியில அடையாளமிட்டு வச்சிருப்பாங்க. அங்க யாரு? திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்கள் 70 பேர், உடுத்த உடையில்லை, உண்ண உணவில்லை, பசியினால் மயக்கமிட்டு விழுவார்கள். தொலையில சப்புல் இருந்தா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும், என்ன பசி கொடுமையில மயங்கி விழுவார்கள். அப்ப அவ்வளவு கஷ்டத்தை எப்படி ஏற்க முடியும்? எப்படி எதனால ஏத்தாங்க? இதுக்கு பின்னாடி நல்லது இருக்கு, இதுக்கு பின்னாடி சொர்க்கம் இருக்குது. போர்க்களத்துல மகனையும் தந்தையும் சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் மாமாவையும் மச்சானையும் எப்படி எதிர்கொள்ள முடிஞ்சது? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, ஈமான் தான் பெருசு, நீ ஏன் நிக்க முடிஞ்சது பதிர்களத்துல? இதுதான் காரணம், எனக்கு சொர்க்கம் இருக்குது. இதுக்கு பின்னால, இந்த வருத்தத்துக்கு பின்னால், இந்த சங்கடத்துக்கு பின்னால், இந்த வேதனைக்கு பின்னால் சொர்க்கம்ங்கிற பரிசு ரெடியா இருக்குது. அப்ப அது உள்ளத்துல போய் ஆழமா பதிந்து விட்டதுன்னு வைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம் குடும்பங்கள்ல ஒரே சண்டை சச்சரவு, மாமியார் மருமக பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை. ஒரு குடும்பம் என்று சொன்னால் சண்டை சச்சரவு, நிம்மதியா இல்லை. என்ன காரணம் தெரியுங்களா? சகிப்புத்தன்மை இல்லை. எல்லாம் நல்லா இருக்கணும், உள்ள சுருங்கி போச்சு, வீடு விசாலமாயிருச்சு, உள்ளத்துல இடம் இல்லை. தாய் தகப்பனுக்கு வீட்டுல இடம் இல்லைங்க. யாருக்கு இடம் இல்லை? தான் பொண்டாட்டி தான் குழந்தை, மூணாவது ஒருத்தருக்கு இடம் இல்லை. அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அன்புக்குரியவர்களே. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன வேணும்? சொர்க்கம் இருக்குது. சகித்துக் கொள்வோம், மன்னிப்போம், இவர்களை விட்டு விடுவோம், இவர்கள் தரும் தொல்லைகளை ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்ற எண்ணம் வந்தால் அந்த கஷ்டம் ஒரு கஷ்டமாக தெரியாது, அந்த துன்பம் ஒரு துன்பமாக தெரியாது, எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு வந்துடும். அதனாலதான் பாருங்க, சகாபாக்கள் ஏன் அப்படி வாழ முடிஞ்சாங்க பாருங்க. போர்க்களத்துல நிக்கிறாங்க, ஒரு சகாபி வருகிறார், பேரித்தம்பளத்தையும் காய்ந்த ரொட்டியும் சாப்பிட்டு கொண்டே வருகிறார். பலமுறை கேட்டிருக்கிறோம், இந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கம்தான் அப்படின்னாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், இதை சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ற எனக்கு டைம் இல்லை, அதை தூக்கி எறிந்து விட்டு உகது மலையின் பின்னால் இருந்து
சுவனத்தின் வாடையை நான் நுகர்கிறேன். வாசம் வருமா? சென்டா அடிச்சிருக்கு சொர்க்கத்துக்கு. உள்ள குமுறல், அவங்களுடைய அந்த நீயத்து உண்மையாக நின்றாங்க. வருகிறது, சொர்க்கத்துடைய வாடை வருது. போர்க்களத்தில் புகழ்கிறார், சகிதாக்கப்படுகிறார். உயிரை துச்சமென மதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னொரு வாழ்க்கை இருக்குது, சொர்க்கம் இருக்குது, ரெடியா இருக்குது. அப்ப இந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் அல்ல என்கிற மனப்பான்மைக்கு சாதாரணமாக போகிறார்கள். அதே போல நீங்க பார்க்கலாம், ஒரு பெண்மணி வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது நீண்ட காலமாக. அடிக்கடி திடீரென வலிப்பு வந்தா ஆடை விலகி விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே இந்த நோய் நீங்குவதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதனை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க? நம்மளாம் என்ன சொல்லுவோம்? என்னை ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை கொடுக்க சொல்லுங்க யா அல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் சரியாய் அமல் செஞ்சுக்கிறேமோ. ஆனால் அந்த பெண்மணி சொன்னாங்க, அப்படியானால் இதனை நான் பொறுத்து கொள்கிறேன். ஏன் பொறுத்துக்கிறேன்? சொர்க்கம் இருக்குது, இது கஷ்டத்தை தாங்கன்னா சொர்க்கம் இருக்குது என்று வாழ்ந்தவர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த சகாபாக்கள் என்பதை மனதிலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அந்த உண்மையின் பக்கம் உறுதியாக்கி இந்த உலகம் அற்பமானது என்பதை விளங்கி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய லிஸ்டில், அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூட்டத்தை நாம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக என பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையினை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது என்ன செஞ்சாலும் ஒரு பெரிய நிம்மதியான வாழ்க்கையை முழுசா தராது. உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு நிம்மதியை அதிகம் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் சங்கடங்களும் தான் மலிந்து கிடக்கிறத பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து வெளிவருவதற்கு இஸ்லாம் தர வழிமுறை என்ன? இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது நிம்மதியான வாழ்க்கை. அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீங்கள் அமைச்சுக்குங்க. குர்ஆனை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அல்லாத நல்லவர்களுடைய வாழ்க்கையை மூமின்களுக்கு எடுத்து காட்டுறான். அதில் யாருங்க ஒரு அதில் பெருசாக பார்க்க வேண்டியது என்ன? பெண்களுக்கு பெண்மணியை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். வல்லா ரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் காட்டுறான். 66வது அத்தியாயத்தில் 11வது வசனம். யாருங்க இந்த ஆசியா அம்மையார்? ஹதீஸில் பெயர் வருகிறது, குர்ஆனில் பெயர் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் ஏன் எடுத்து காட்டுறான்? என்ன காரணம்? சாதாரணமாக நம்மள மாதிரி அவங்க ஒரு வசதியாக வாழ்ந்தவர்களா? அந்த எகிப்துடைய அரசி, எகிப்திலே எஜமானி, ஃபிரௌனுடைய மனைவினா எப்படி இருப்பாங்க? சர்வாதிகாரனுடைய மனைவி, நான் தான் கடவுள்னு சொன்னவனுடைய மனைவி. அவங்களுக்கு வேலை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான பணியாட்கள், மாட மாளிகை, தங்க ஆபரணங்கள், விரும்பிய உணவுகள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைகள் வேண்டுமா, உடைகள் வேண்டுமா, எப்படிப்பட்ட உடைகள் வேணும், இப்படி ரொம்ப சொகுசாக ஒரு மனிதன் அப்படி வாழ முடியாது என்று கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை எடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு காட்டுறான், மோமின்களுக்கு. ஏன் காட்டுறான்? ஒரே ஒரு காரணம், அவங்க செஞ்சாங்க துவா. எப்படி செஞ்சாங்க? ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை தாயல்ல. சொர்க்க ஏற்கனவே அவங்க சொர்க்க மாதிரி தான் வாழ்றாங்க. உலகத்தில் நம்ம பார்வைக்கு அந்த சொர்க்கம். அவங்க கேட்குறாங்க, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தாயா அல்லாஹ். ஏன் அப்படி சொல்றான்? அல்லாஹ் அதை எடுத்து காட்டுறான். அவங்களுக்கு தெரியுது, இந்த மாட மாளிகை ஒரு நாள் நம்மை விட்டு போயிடும், இல்லாட்டி அதை விட்டும் நாம போயிடுவோம், நம்ம இருக்க மாட்டோம். மாட மாளிகை இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத விளங்கி ஒரிஜினலை கேட்குறாங்க. இது தற்காலிகமானது, எனக்கு அதை கூட யா அல்லாஹ் என்று கேட்டார்களா இல்லையா? அதை எடுத்து அல்லாஹ் நமக்கு காட்டுறான். மோமின்களே, இந்த பெண்மணியை பாருங்க, அதுபோல உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கீங்க. அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை தேடுங்கள், சொர்க்கத்திற்காக முயலுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். அதே பிரச்சனை, அதே அந்த ஃபிரௌனுடைய அவையில அந்த சூனியம் செய்வதற்காக வந்தார்களா இல்லையா? இஸ்லாத்துக்கு எதிராக வந்தவர்கள், மூசா நபிக்கு எதிராக வந்தாங்க. அந்த சூனியக்காரர்கள் கடைசி நேரத்தில் தங்களுடைய தடியை போட்டாங்க, பாம்பு மாதிரி நெளிஞ்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட உடனே அதை எல்லாத்தையும் அந்த பாம்பு விழுங்கி விட்டது. உடனடியாக என்ன செஞ்சாங்க? சஜிதாவில் விழுந்து மூசாவுடைய ஆரோனுடைய ரட்சகனை நாங்கள் ஈமான் கொள்றோம்னாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? மாறுகை மாறுகால் வாங்குவேன், நீங்க எல்லாம் எங்கிட்ட அனுமதி வாங்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஈமான் கொள்றீங்களா என்று அகம்பாகமாக பேசி மிரட்டுகிறான்.
அப்பொழுது அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள். நம்மளை போல பாரம்பரியமாக பெருமை பேசக்கூடிய முஸ்லீம்கள் இல்லை. நாங்கள் அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து அப்படின்னு சொல்றவங்க இல்லை. அப்பதான் முஸ்லீம் ஆகிறாங்க. அவங்க சொல்றாங்க பிரவுன்ட்ட மாறுகால் வாங்குவேங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் குரானில் பல இடங்களில் சொல்லுகிறான். சூரத் அஹ்ராப் அதிலே சொல்லுகிறான், 26 சொல்லுகிறான், பல இடங்களில் வருகிறது. அதிலே அவர்கள் சொல்றாங்க, அப்படி நீ செய்தால் நாங்கள் இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், அல்லாட தாண்டா போறோம். நீ செய்யறதா செஞ்சுக்கோ, சொர்க்கத்துக்கு தான் போறோம். அல்லாட்ட போறோம்னா என்ன அர்த்தம்? பரிசு காத்து இருக்கிறது, அங்க போய் நாங்க வாங்கிக்கிறோம். இங்க நீ கொள்றதா இருந்தா கொன்றுகொள் என்று சொல்லுகிற ஈமான் வந்துதா இல்லையா? குரான் அல்லாஹ் பதிவு செய்து எடுத்து காட்டுகிறான். பாருங்க, இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை, உயிரை விடுவதை கூட துச்சமென மதிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு பயமற்ற வாழ்க்கை வந்ததுன்னா கஷ்டங்களுக்கு அவர்கள் துவழ்வார்களா? பொருளாதார பிரச்சனைகளுக்கு துவழ்வார்களா? சின்ன சின்ன குடும்ப சங்கடங்களுக்கு துவழ்வார்களா என்கிறதை குரான் எடுத்து நமக்கு தரக்கூடியதை பார்க்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, திருக்குரான்ல நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்கான பாதையை சொல்லும் பொழுது சுருக்கமாக 2 விஷயத்தை சொல்லுகிறான். இல்ல வல்லதீன ஆமனு வாமிலு ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதூன். சொர்க்கவாசிகள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டு இருப்பார்கள், இறை நம்பிக்கை இருக்கும், நல்லறங்கள் செய்வார்கள். 2 விஷயம் தான். அதே போல அதே கருத்தத்துல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் 18வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் சூரத் அல் காஃபுடைய 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் கான யர்ஜு லிகாஹ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹ் வலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யாராவது ரட்சகனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நான் அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்ட்ட உரையாடணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு யாருக்காவது அபிப்பிராயம் இருந்தா 2 விஷயத்தை கடைபிடிங்க. என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, நல்லறங்கள் செய்யுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லித்தரான், நல்லறம் செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மீதம் இருக்கிற நாட்களை, எவ்வளவு நாட்களுக்கு எப்படியோ வாழ்ந்துட்டோம், நல்லறங்களால் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி இறைவனை சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மிக பெரும் பரிசு காத்திருக்கிறது என்பதை மனதின் ஆழத்தில் பதிய வைத்து, சொர்க்கத்தை பற்றி பேசுகிற சப்ஜெக்ட் இன்னைக்கு சொல்ல முடியாத நேரம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா தனியா குர்ஆன் எப்படி நல்லவர்களுக்கு என்ன பரிசை அல்லாஹ் வச்சிருக்கிறாங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். அப்ப பார்க்கும் பொழுது அதை அதிகம் மனதின் ஆழத்தில் பதிய வைத்து, துன்பம் மேலிடுகிற பொழுது அந்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் நமக்கு இங்கே வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் ஒன்றுமில்லை என்பதை மனதிலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருடைய வாழ்விலும் தந்தருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அதாவது நோய் என்று ஒன்று வந்து விட்டால் அந்த குடும்பத்தில் அமைதி போய்விடும். யாருக்காச்சும் ஒரு நோய் வந்துருச்சு வைங்க, தாங்க முடியாத ஒரு சோதனை வந்துடும், காசு பணத்துக்கு அங்கே மரியாதை இருக்காது. ஆனால் அந்த நோய் குழந்தைகளுக்கு வந்து விட்டால் இன்னும் கொடுமையாயிடும். குழந்தைகளுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு வைங்க, பெரியவங்களா இருந்தால் கூட சகித்துக் கொள்வார்கள், அந்த துன்பத்தை ஏற்றுக்குவாங்க. குழந்தைகளுக்கு வந்து விட்டால் அந்த குடும்பம் அவ்வளவுதான். அந்த குழந்தைகளுக்கும் வந்து வறுமையும் சேர்ந்து கொண்டால் அந்த வாழ்க்கை நரகமாக மாறிவிடுகிறது. நோயும் இருக்குது, வறுமையும் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மருத்துவமனைக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய நோய், இந்த மல்டி லெவல் ஹாஸ்பிட்டலில் கதவை தட்டினீங்கன்னா போகும்பொழுதே கத்தை எடுத்துக்கொண்டு போகணும். ஒரு நாள் இருந்தால் 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி செலவழித்தாதான் வைத்தியம் பார்க்க முடியும். காசுக்கு மரியாதை இருக்காது. நீங்க வச்சிருக்கிறோம் பணம்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன நோய் வந்து மருத்துவமனை ஏறிவிட்டால் ஒரு 10 நாள் இருந்தால் நம்ம காசுக்கு மரியாதை இருக்காது, பல லட்சம் நம்மகிட்ட கறந்து விடுவார்கள். அதான் இன்னைக்கு நிலைமை. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல கோம்பத்தோட்டத்தை சார்ந்த ஒரு சிறுவன், 6 வயது நிரம்பிய தாரிக்ங்கிற ஒரு சிறுவன், ஒரு ஏழ்மை குடும்பத்துல கிட்னியில பிரச்சனை ஏற்பட்டு சிறுநீர் பின்னாடி வழியா போய்கொண்டிருக்கு. எவ்வளவு வேதனைன்னு பாருங்க. அந்த பையனுக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் சொல்லி குப்புச்சாமியில அட்மிட் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த பையனுக்காகத்தான் இன்றைக்கு ஜும்மால ஒரு பெரிய வசூலை எடுக்க வேண்டும் என்பதற்காக பயணிச்சிருக்காங்க. வந்திருக்கிற எல்லாரும் நம்ம கையில என்ன இருக்குதோ தாராளமான முறையில கொடுங்க, அல்லது நான் தனியா தரேன்னா கூட அவங்களை சந்திச்சு அல்லது நிர்வாகிகளை சந்தித்து அதுமா அந்த குழந்தைக்காக உதவி செய்யுங்கள், அந்த குழந்தை நலம் பெறுவதற்காக துவாவும் செய்யுங்கள் என்று சொல்லி, இது போன்ற துன்பங்களில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றுவானாக.
அப்படி செய்வதற்கு இது போன்ற துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நாம் உதவும் பொழுது அல்லாஹ் அது போன்ற துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறான் என்பதை நினைவுபடுத்தி இந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.